என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தாலி கட்டுற பிரச்சனை. ஐயோ, அந்த பக்கம் பாதாள கிணறு. தாலி கட்டுறது பாடாதான் கட்டுறாங்க. அவரை விட்டு அவரே அழகா கட்டிடுவாரு போல இருக்கு. செயின் கஷ்டம் இல்ல. இது ஈஸி தான் தாலி கட்டுறதோட. என்னதான் இருந்தாலும் பதட்டம் இருக்கும். தாலி கட்டுறது ரொம்ப ஆரம்பிச்சுங்க. ஃபர்ஸ்ட் நைட்டா உட்காந்து பாட்டு ஏதோ வச்சிருக்காருப்பா ஸ்பீக்கர்ல. இது என்ன ஜாங்கிரியா? பொண்ணா? பொண்ணு பின்னாடி வருது. என்னடா உள்ள போனே ஆஃபர்ட்டீங்க? நாங்களும் போய் தான் இருக்கோம். இவன் வேற என்ன ரொம்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியது கொஞ்சம் காண்டாதான் இருக்கும். என்ன சமாளிக்கவே முடியல. நாங்க இதுக்கு போன் வச்சிருக்கோம். யாரு இந்த கேர்ள்? ஆயிண்டா ஏ இல்லையா? அது புரிச்சுங்களா? நல்லா உண்மையா லவ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமே பண்ணலையே, பண்ணாங்க. பண்ண மாட்டாங்க. ஒரே ஆளுதானா? அதெல்லாம் பார்க்காமயே போய் எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்டா. எப்ப நான் பாடல போனா அப்புறமா மாப்பிள்ள என்னாச்சு? நவர மாட்டேங்கிறாரு. காலியா? இப்பவே புரியுதா? சண்டை வந்தா அவ்வளவுதான் போல இருக்கு. கரெக்டா செட் ஆகுது. சூப்பர். இவங்க வேற ஏதோ பாட்டு காட்டுறாங்க. நல்ல பாட்டு காட்டுறாங்க போல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னே கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. மாதிரி இந்த என் பரிச இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. தூக்கம் வரும். இப்படிதான் காலையில எழுப்பி விட்டுருவாங்க. எல்லாம் கொட்டாயி போட்டோ. ஐயோ ஐயோ, நீங்க கொட்டாயா காட்டுறாங்க. எல்லாத்துலயும் கொட்டாயிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, உனக்கு காசு கிடைச்ச மாதிரி தான்டி. கொட்டாய் இல்லாத டைம்ல எடுக்க வேண்டியது தானே. என்னடா வேலை பாத்துருக்க நீ? வச்சிருக்காரா உள்ள தள்ளிய? கொலுசா? செயினா? இத நீ கால்ல கட்டிக்கிட்டு காதல ஒரு ராதா மாதிரி நீ ஆடணும், அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். நம்ம காதல்ல அழியிற காதலா? பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? 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 நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க
ஆமா உங்க கூட இருந்த தங்கத்துக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சே உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் எல்லாம் ஓல்டு பேஷன்டா. நான் எல்லாம் பெரிய லிஸ்டா. பெருந்தலைவர் காமராஜர், வாஜ்பாய் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டா. கோயில்ல எங்கே கல்யாணம் ஆகும்? கடவுள் இருக்கிறாங்க மாரு. பையனுக்கு ரொம்ப ரொம்ப என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கு? ஏதோ யோசிச்சுட்டு இருக்கு. ஐ ஃபால் இன் லவ். அப்படின்னா காதலில் விழுந்தேன். மாப்பிள்ளை தம்பி இன்னும் சத்த நாள் இப்படியே நின்னுட்டு இருந்த ஒண்ணும் இல்லாம தான் போயிடுவேன். பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன சிரிக்கிற? என்னையா அது? இதாயா கொரில்லா செல்லு. கொரில்லா என்னையா அது அநியாயமா இருக்கு? என்ன ஸ்டெப் இது? நானே சொல்லியே ஸ்டெப் ஆடுறாங்க ரெண்டு பேரும். அவங்க தான் கத்து கொடுக்குறாங்க. இது சண்டை போடுற மாதிரி இருக்கு. கை செய்து ஏதாவது பயிற்சி எடுத்துட்டு வந்து ஆடுங்க. எல்லாம் ஆடாதீங்க. இப்படிதான் எடுத்துருவாங்க. என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, புடவை கட்டிக்கிறது, தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க. மாப்பிள்ளை அவர் தனியா ஆடிட்டு இருக்காரு. குறுக்க இந்த கௌசம் வந்தா ரொம்ப குஷியோ. திருமண நாளன்றி கோபி ஆகிய உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு உறுதிமொழி என்னவென்றால், எங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் வீட்டிலோ நடக்கும் நிகழ்ச்சிகளில் உங்கள் வேலையின் காரணமாக நீங்கள் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல் கால நேரம் பார்க்காமல் நீங்கள் வெளியூர் செல்ல நேரிடும் அதையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். வேலை நேரத்தின் போது அடிக்கடி எங்க இருக்க, எப்ப வருவேன் என்று தொந்தரவு செய்ய மாட்டேன். இன்று போல் என்றும் சிரித்த முகத்துடன் இருப்பேன் என்று உறுதியேற்கிறேன். சங்குதாண்டி எனக்கு. யார் இது எழுதுனது? போட்டாச்சு. கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஆமா இது போட்டு கேட்டுக்க. பலூன் என்ன பண்றீங்க? பலூனை கொடுத்துருங்க. உள்ள கத்திரிக்காங்களா? அட கடவுளே, அது அழகா போட்டோ எடுக்கிறதுக்காக விட்டுருக்காங்க. எல்லா குள்ள கத்திரிக்காயும் உள்ள பூந்து கெடுத்து வீடியோவே கெடுத்துருச்சுங்க. அது அதுங்களை விட்டா அப்புறம் இது சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க தனியா அவங்களெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லி இது பண்ணியிருக்கணும். இது திரும்பி எடுத்து திரும்பியா விட முடியும். ஆமா நல்லா இருந்துச்சு. இது நடக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இது அதே மாதிரி செயின் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். இந்த மாட்டுறது மட்டும்தான், இது கரெக்டா மாட்டுறது மட்டும் பார்த்துட்டா மாட்டிடலாம். தாலி கட்டுறது தான் கஷ்டம். ஏன்னா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் தாலி கட்டுறது வேறையா, அது இப்படி சுத்தி கட்டணும் அப்படி சுத்தி கட்டணும்னு நம்மளை போட்டு குழப்பிடுவாங்க. நம்மளே யோசிச்சுட்டு இருப்போம் இப்படி கட்டுறதா அப்படி கட்டுறதா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த மேளம் இதெல்லாம் இது பண்ணுவாங்களா, அதுல வேற இன்னும் இதாயிரும். எத்தனை முடிச்சு போட்டோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 2 முடிச்சு போட்டோமா 3 முடிச்சு போட்டோமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. அதாவது டான்ஸ் ஆடுறது, பொண்ணும் பையனும் டான்ஸ் ஆடுறது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஆடக்கூடாது. இல்லன்னா ஆடாம இருக்கிறது நம்மளுக்கும் நல்லது. அந்த வீடியோவை அதுக்கப்புறம் நம்ம தான் பார்க்க போறோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் விளம்பரத்தை இடையில போட்டு காண்டாக்காதீங்க.